நீ கேட்கின்ற கேள்விக்கு அவர்களின் வாயிலாக உனக்கு சில நேரங்களிலே இறைவன் விடையை தருகின்றார். அதனால்தான் சொன்னது, காது கொடுத்து கேள், காது கொடுத்து கேள். எப்பொழுதுமே நாம் மட்டுமே பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடு. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த இயற்கையிலிருந்து வருகின்ற ஓசைகளின் வழியாகவும் அதே போல பிறரின் பொன்மொழிகள் வழியாகவும் நிறைய விஷயங்களை நீ கேட்டறிந்து கொள்கிறாயோ, அப்பொழுதே உடனே மனதிற்குள் இருக்கின்ற பல வினாக்களுக்கான விடையானது அங்கு கிடைக்கக்கூடும். அதை தவிர்த்து நாம் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது நம் உயிர் சக்தியானதுதான் வீணாகுமே தவிர ஆன்மத்திற்கு கிடைக்க வேண்டிய விடையானது கிடைக்காமல் போய்விடும். மனதிலே ஆழமாக இறைபக்தியை வேரூன்ற செய்துவிட்டால், அந்த வேரூன்ற செய்துவிட்ட அந்த பக்தியானது விருட்சமாக மாறும். விருட்சமாக மாறி அதிலே பூக்களும் கனிகளும் காய்களும் பூத்து குலுங்கும். அந்த நிலைதான் மிகவும் ஆனந்தமான நிலையாக இருக்கும். அப்படிங்கிறத தெளிவா தெரிந்து கொள்கின்ற நாள் எப்பொழுது வரும் என்றால், உன் மனதிலே அன்பானது பீரிட்டு வரும் பொழுதுதான் இந்த உண்மையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த பிரபஞ்சத்திலே நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே எந்த ஒரு பொருள் கிடைத்து விட்டால் நம்ம மன நிம்மதியாக இருப்போம் என்ற கேள்வியை கேட்டால் பலரும் பலவிதமான பதில்களை அளிப்பார்கள். வீடு கட்டிட்டா, நிறைய சம்பாரிச்சிட்டா, நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிட்டா, இந்த பையனை திருமணம் செய்து கொண்டால், இந்த பெண்ணை மணந்து கொண்டால், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் சொல்லுவோம் இல்லையா. சின்ன வயசுலேருந்து ஒரு பக்குவப்படாத நிலை அப்படிங்கும் போது இது எல்லாமே தோன்றும். பணம் தான் எல்லாம், இந்த பணம் இல்லாவிட்டால் எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் அதை ஒட்டித்தானே மனிதனும் பயணித்து கொண்டிருக்கின்றான். அப்போ இது எல்லாம் கிடைத்து விட்டால் நாம் ஒரு ஆத்ம திருப்தி அடைந்து விடுகின்றோமா, மனதினிலே ஒரு மகிழ்ச்சியானது உண்டாகி விடுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் சற்று யோசித்து பார்க்க வேண்டிய கேள்வியாகத்தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் உண்மையாலுமே உண்மையான சந்தோஷத்தை தந்து விடுமா அப்படின்னு கேட்டால், உண்மையான சந்தோஷம்னா என்னன்னா, ஒரு பொருள் கிடைத்து விட்டால், ஒரு விஷயமானது நமக்கு கிடைத்து விட்டால் எந்த ஒரு நொடியிலும் இது தவறான முடிவாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற எண்ணமே வந்துவிடக்கூடாது. அது கிடைத்தப்ப என்ன ஆனந்தம் இருந்ததோ கடைசி வரையிலும், நாம் இந்த உடலிலே இந்த உயிர் இருக்கும் வரையிலும் அந்த ஆனந்தமானது தொடர்ந்து இருக்கும் என்றால் அது ஒரு நிலையான இன்பமாக இருக்கும். ஆனால் ஒன்று கிடைத்த போது மிகவும் ஆனந்தப்பட்டேன், அதற்கு பிறகு நான் தவறான முடிவு எடுத்து விட்டோனோ அப்படின்னு நினைக்க தோன்றியது, சில நேரங்களில் மனதில் உறுத்தல் ஏற்பட்டது, இப்படியெல்லாம் இருந்ததுன்னா அது நிலையான இன்பம் கிடையாது. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீடு கட்டுறது, சம்பாதிக்கிறது, காசு பணம் சேர்க்கிறது, நினைத்தவர்களை திருமணம் செய்து கொள்வது, நண்பர்களாக அடைவது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம் வாழ்க்கையிலே மாறி மாறி இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்துபவை. அப்ப அது நிலையான இன்பமாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. அப்ப இந்த மாதிரி உலக பொருட்களை எல்லாம் நாம் பெறும்போது ஏற்படுகின்ற இன்பம் அப்படிங்கிறது நிலையானதாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இதை இல்லைன்னு யாராச்சும் ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக முயற்சி செய்தாலும் அவர்களுக்கும் தோல்விதான் கிடைக்க போகிறது. இந்த ஒரு பொருளால் எனக்கு மன நிம்மதியானது உண்டானது அப்படின்லாம் யாருனாலையும் சொல்ல முடியாது. மாறாக அந்த நிலையான இன்பம் என்பது யாதாக இருக்கும் என்றால், மனதிலே இறைவனை நிலைநிறுத்தி அவன் பால் நமது சிந்தையை செலுத்தி அவன் நினைவாகவே அவன் மந்திரத்தை சொல்லி அவன் பெயரை சொல்லி சொல்லி நான் ரசிக்கின்றேன் எனும் பொழுது உள்ளத்திலே ஏற்படுகின்ற பூரிப்பு இருக்கின்றதே, அந்த பூரிப்பு தருகின்ற இன்பம் அப்படிங்கிறது, அவர் மந்திரத்தை சொல்லும் போது என் உடலானது அப்படியே சிலிர்க்கின்றது அப்படிங்கும் போது, அவரை நினைக்கும் போதே எனது கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் கொட்டுகிறது என்னும் பொழுதெல்லாம் மனதிலே உள்ளார்ந்து ஒரு ஆனந்தமானது ஏற்படுகிறது. அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது எப்பவுமே தொய்வில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. எப்பவுமே அது ஒரு எல்லையில்லாத ஆனந்தத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை என்பதை எனக்கு உணர்த்துவதாக இருக்கிறது. அப்படிங்கும் போது அந்த ஆனந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது எந்த ஒரு பொருளாலும் தர முடியாது. அந்த நிலையான இன்பம் அப்படிங்கிறது இறைவனை அடைதலிலும் இறைவனை சரணடைதலிலும் தான் இருக்கிறதே தவிர, நீங்கள் புறப்பொருட்கள் அல்லது இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய எப்பொருட்களை நாம் அடைந்தாலும் அதன் வழியே நமக்கு எந்த இன்பமும் கிடைக்கப் போவதில்லை அப்படிங்கிறத தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். 7 ஜென்மங்களிலும் செய்த அந்த புண்ணிய பலன்களின் காரணமாக இன்று நாம் சிவபெருமானை வழிபடுகின்றோம்
என்று கேட்கும் பொழுதே நம் மனதானது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். நான் என்ன பிறவியில் என்ன தவம் செய்தேனோ, என்ன புண்ணியம் செய்தேனோ, ஐயா இந்த 800 கோடி பேருக்கு மேல் வாழ்கின்ற இந்த பூமியிலே உன்னை நான் நினைத்து வழிபடுவதற்கான வரத்தை கொடுத்திருக்கிறாய் என்றால் நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி அப்படின்னு நினைக்கும் போது வருகின்ற ஆனந்தம் இருக்கிறதே, அதெல்லாம் ஈடு இணை இல்லாதது. அதனினும் மேலானதாக கருதப்படுவது அவன் தாள் வணங்கி அந்த இறைவனின் பொற்பாதத்தை வணங்குகின்றேன், சிவபெருமானின் பொற்பாதத்தை வணங்குகின்றேன். அந்த பொற்பாதம் அப்படிங்கிறது அவ்வளவு ஆனந்தமயமானது அப்படிங்கிறத உணர்ந்து அவர் பாதத்திலே சரணடைந்து அவர் நாமத்தையே நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், அவர் நினைவிலேயே நான் அமர்ந்து விட்டேன் என்னும் பொழுது வருகின்ற ஆனந்தத்திற்கு ஈடு இணை கிடையாது.